எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கே இருந்து அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கில் தான் வந்து ரெக்வயர் பண்ணுறாங்க. யாரை ரெக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷர் கிராஜுவேட்ஸை தான் வந்து ரெக்வயர் பண்ணுறாங்க. என்ன ரோலுக்கு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ரெக்வயர் பண்ணுறாங்க. சரியா? அப்புறம் வந்து இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்னா மும்பை லொக்கேஷனில் தான் வந்து ஒர்க்கு. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. இது வந்து மும்பை லொக்கேஷனில் ஆஃபீஸில் வந்து ஒர்க். ஓகே, பேங்க்கில் வந்து ஒர்க். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான் ரோல். இதுக்கு நீங்கள் எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை, பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு 3 to 4 இல்லை 4 to 5 LPA வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு ஜாப் வந்து எப்படின்னா இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். அப்புறம் வேறு என்ன அப்படின்னா இப்போது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்லையா, அந்த நிறைய பிரான்ச்சஸில் வந்து எல்லாத்தையும் கஸ்டமர்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குல்லையா, எல்லாத்தையும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஒர்க்கை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷர் தான் வேணுங்கிறதுனால உங்களுக்கு 1 or 2 weeks வந்து ட்ரைனிங் கொடுத்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. சீனியர்ஸ் இருப்பாங்களே அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அப்புறம் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் தான் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு மெயில் வழியாக தான் ரீச் பண்ணுவாங்க, காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வந்து நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை தரேன், ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்ளை ஃபார் திஸ் ஆக்சிஸ் பேங்க்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண ஜாப்ஸ் வந்து இங்கெல்லாம் இருக்குது, அது வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே ஒரு ஜாபுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜாப்லேருந்து ரிப்ளை வரும், அதுக்கு வந்து நம்ம ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதில் ஏதாவது 2 to 3 வந்து ரிப்ளை வந்து அதுலேருந்து நம்ம ஒரு இதில் டெஸ்ட் எழுதி பாஸ் ஆனாலும் நமக்கு அப்போ தான் அந்த ஜாப் கிடைக்கும். ஸோ ஒரே இதில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஜாப் வரும், நமக்கு ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் வந்து அது முட்டாள்தனம். ஸோ எல்லா இதுக்கும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் வந்து சூட் ஆகும், ஓகேன்னு தோணுதோ அந்த எல்லா ஜாப்க்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நான் நிறையா வந்து டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு இதுலேயும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.